லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கோயம்புத்தூர் நெக்ஸ்டோட ஏவியேஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பல முயற்சிகள் எடுத்து கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் ப்ளஸ் உள்நாட்டு சேவையை அதிகரிக்கிறதுக்கு விமான நிறுவனங்களோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய விமான சேவையை அதிகரிக்கணுங்கிற ஒரு முக்கியமான தகவலாக அவங்களுக்கு பதிவு வச்சு இப்போ நிறைய விமானங்கள் வந்துட்டு போகுது கோயம்புத்தூருக்கு. இதன் அடிப்படையில் 1ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ங்கிற விமானம், அதாவது ஏர் இண்டியா குரூப்போட எல்சிசி மாடல், லோ காஸ்ட் மாடலில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ங்கிற விமானம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போகுது. இதில் 2 சர்வீஸ், அதாவது காலையில் ஒரு சர்வீஸ், சாயந்தரம் ஒரு சர்வீஸ் பாம்பேலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போகுது. இந்த விமான சேவை என்ன பிரயோஜனம் அப்படின்னா, பாம்பே மாத்திரம் இல்லை, பாம்பேயை தாண்டி பல நகரங்கள் இந்தியாவுக்குள்ளேயும் பல வெளிநாட்டு நகரங்களுக்கும் ஒரே டிக்கெட்டில் கோயம்புத்தூர்லேருந்து உங்களோட பயணத்தை மேற்கொள்ள முடியும். இதில் ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அஸ்ஸாம் போல இருக்கிற மாவட்டங்களுக்கு எளிதில் பாம்பே வழியாக நம்ம பயணிக்க முடியும். ரெண்டாவது வெளிநாட்டு சேவை. வெளிநாடுகள் ஏர் இண்டியா விமானம், அதாவது புது ஏர் இண்டியா விமானத்தில் லண்டன், ஃப்ராங்க்ஃபர்ட், நியூயார்க் இந்த 3 நகரங்களுக்கும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அந்த விமானங்களுக்கு குறுகிய காலத்தில், ஷார்ட் டிரான்சிட் டைமில் நம்ம இந்த விமான பயணத்தை தொடர முடியும். இப்போது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக யூரோப்கோ, யூஎஸ்கோ இல்லை ஜப்பான்கோ விமான சேவை கிடையாது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஹப்புக்கு போய் தான் போக முடியும். அதில் பாம்பே வழியாக போகிறது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோவிடுக்கு முன்னாடி ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. கோயம்புத்தூர் டெல்லி சர்வீஸ் போயிட்டு இருந்தது, கோயம்புத்தூர் சிங்கப்பூர் சர்வீஸ் போயிட்டு இருந்தது. அது கோவிட்னால நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம முயற்சி, எல்லா தொழில் கூட்டமைப்போட முயற்சினால இன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு சேவை வந்திருக்கு. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தா, நமக்கு வெளிநாடுகள் போகும்போது, அதாவது லண்டன், ஃப்ராங்க்ஃபர்ட், நியூயார்க் எல்லாம் போகிறப்போ நம்ம நம்மளோட எடுத்துகிட்டு போகிற பெட்டிகள் எல்லாமே கோயம்புத்தூர்லேயே புக் பண்ணோம்னா லக்கேஜஸ் எல்லாம் நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் டெஸ்டினேஷனில் போய் நம்ம அந்த பெட்டிகளை எடுத்துக்க முடியும். நம்ம பேசஞ்சர்ஸ் மாத்திரம் இறங்கி பாம்பேயில் போய் இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு திரும்ப அந்த விமான பயணத்தை தொடர முடியும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றவங்களும், நம்ம ஊர்லேருந்து வெளிநாடு போகிறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அடிக்கடி போகிறதுனால. அவங்களுக்கு ஒரு சௌரியமான அமைப்பு இல்லாததுனால இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது போக இங்கே இருக்கிறவங்களோட குழந்தைகள் நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்காங்க, அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். படிக்கிறதுக்கு குழந்தைகள் நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க, அவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். அது போக டூரிசம் இன்னும் டெவலப் ஆகும். இந்த மாதிரி விமான சேவைகள் இருக்கும்போது தான் மக்கள் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் சௌரியமாக வந்துட்டு போகிற வசதிகள் இருக்குது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஏற்கனவே ஏர் இண்டியா விமானம் இருந்த சேவையை எடுத்துகிட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போடுறாங்க. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் காலையில் 5:20க்கு மும்பையில் கிளம்புது, இங்கே 7:20க்கு வருது. திரும்ப 7:50க்கு இங்கே கிளம்பி 10 மணிக்கு மும்பை போய் சேர்ந்துடும். இது காலையில் சர்வீஸ். சாயந்தரம் 7:55 கிளம்பி இங்கே 9:45க்கு வருது. திரும்ப இங்கே 10 மணிக்கு கிளம்பி 12:40க்கு போய் மும்பையில் சேரும். ஸோ வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். விமானமும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேருந்து போகிற விமான சேவையும் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேட்டர்னேஜ் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ முதலீட்டாளர்கள் அடிக்கடி வந்துட்டு போகணும். அப்போ தான் இந்த இடத்துல முதலீடு பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஆய்வுக்கு வருவாங்க. அவங்க அடிக்கடி சௌரியமாக வந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற இடங்களை தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நல்ல குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு வர்றாங்க, காலேஜ் நிறையா இருக்குது, ஸ்கில் இருக்குது, மேன் பவர் இருக்குது, லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாடுகள்லேருந்து இங்கே வர்றப்ப தான் நமக்கு இன்னும் மேற்கொண்டு வளர்ச்சி அடையும், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் உயரும்.
ஸோ அதுக்கு முதலீட்டாளர்கள் வரணும்னா அதுக்கு நல்ல விமான சேவை இருக்கணும். அது வந்து இந்த விமான சேவையினால அது மேலும் அதிகரிக்கும். இல்லைன்னா இப்போ வந்து கொச்சினோ சென்னையோ பெங்களூரோ வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ வந்து டைரக்டா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும்னு நாங்க நம்புறோம்.